எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இடையிலான, இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் இடையிலான பிரச்சினை மனிதாபிமானமற்ற முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடரிலே சில தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் கொலைக்கு பதிலடி வழங்குவதற்காக நேற்று முன்தினம் இரவு ஈரான் சுமார் 400 ஏவுகணைகளை இஸ்ரேலின் இராணுவ தளங்களையும் விமான தளங்களையும் நோக்கி அனுப்பியிருக்கின்றது. அந்த ஏவுகணைகள் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கணித்த இலக்குகள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. இப்போது இந்த ஈரானின் தாக்குதலை ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் கண்டிக்கவில்லை என்பதற்காக அவர் இதற்கு பிறகு இஸ்ரேலுக்குள் வரக்கூடாது என பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவித்திருக்கின்றார். இப்படி கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த இஸ்ரேல் தாக்குதலில் இப்போதுதான் அதுவும் பொதுமக்களை தாக்காது இராணுவ நிலைகளை மட்டும் தாக்குகின்ற நோக்கத்தோடு ஈரான் மேற்கொண்ட இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது மனிதநேயத்தின் விரோதிகளான அமெரிக்காவும் அதனோடு சேர்ந்த நாடுகளும் எதுவும் நடக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரான் இவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொண்டு விட்டது போல் உலகத்திற்கு காட்டிக்கொண்டு அவர்கள் ஈரானை தாக்குவதற்கு தயாராகின்றார்கள். ஆனால் ஈரானின் ஆத்மீக தலைவர் அறிவித்திருக்கின்றார், இந்த பழி வாங்குவதற்கான தாக்குதலை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். ஆனால் இதற்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதலை எதிரிகள் தொடரும் பட்சத்தில் எங்களுடைய தாக்குதல் மிக அகோரமாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்போது மீண்டும் ஒரு அமைதி ஏற்பட்ட சூழலில் நேற்று ஹிஸ்புல்லா இயக்கத்தை நோக்கி லெபனான் மீது தாக்குதல் தொடுக்க இருந்த இஸ்ரேல் படையினர் மீண்டும் காசாவிற்குள் படுகொலை செய்ய இருக்கின்றார்கள். அந்த மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காயப்பட்ட நிலையில், ஆயிரக்கணக்கானவர்கள் இயல்பான சுகையினங்கள் உற்ற நிலையில், ஆயிரக்கணக்கானவர்கள் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்ட நிலையில், இப்படி மிகவும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பலஸ்தீன் லெபனான் மக்கள், அவர்களுக்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என நாம் பிரார்த்திக்க வேண்டும். மனிதம் அல்லது மனிதநேயம் என்கின்ற வகையிலே இந்த பிரச்சனை பார்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே பலஸ்தீனிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட பணைய கைதிகளை மீட்டெடுக்கும் நோக்குடன் தான் கடந்த ஆண்டு இதே மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நடத்தினார்கள். தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாத நிலையில் புதிதாக இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பணைய கைதிகளில் சுமார் 270 பேர் அளவில் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்குள் கொண்டு சென்றார்கள். எங்களுடைய உறவினர்களை விடுதலை செய்தால் உங்களுடைய உறவினர்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்ற அந்த கோரிக்கை தான் இருந்தது. ஆனால் இஸ்ரேல் அதற்கு பகரமாக மிக கடுமையான படுகொலைகளை செய்து எந்த மனித நேயமும் இல்லாமல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த மக்களுக்கு உதவி கரம் நீட்டுபவர்களின் உதவிகளை கூட தடை செய்து
இப்படியெல்லாம் மிக பெரும் கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன் நாட்டிலே வந்து குடியேறி இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அருகில் இருக்கின்ற பலஸ்தீனர்களை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் கடந்த காலங்களிலே அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் ஹமாஸ் இயக்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பலஸ்தீனிலே உள்ள ஒரு தனி மனிதன் கூட எதிராக பேசியது கிடையாது. ஏனெனில் எங்களுடைய உரிமைக்காக போராடிய ஹமாஸ் இயக்கத்தினருக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்றுதான் அந்த மக்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மிக பெரும் அழிவுகளை சந்தித்து விட்டார்கள். இந்த தாக்குதல்களிலே காயமடைந்த, வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களும் வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அத்தோடு இதில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் வல்ல இறைவனின் விருந்தினர்களாக சொர்க்கத்திலே வசிப்பதற்காகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.